சரி, இத விரிவாக பார்ப்போம். இப்போ உங்களுக்காகவே பல மூலாதாரங்கள்ல இருந்து நாங்க மிக கவனமா திரட்டிய செய்திகளையும் ஆய்வறிக்கைகளையும் வச்சு ஒரு பிரத்யேகமான அறிவு பயணத்துக்குள்ள நாம நுழைய போறோம். உங்களை சுத்தி உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்க நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பா. ஒரு பிஸியான நாளுக்கு நீங்க தயாராகிட்டு இருக்கலாம், இல்ல உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருக்கலாம். உங்களுக்கான நேரத்தை மதிச்சு அரசியல், வானியல், மருத்துவம், அறிவியல், விளையாட்டுன்னு பல தளங்கள்ல இருந்தோம் மார்ச் 2 மற்றும் 3, 2026 தேதிகள்ல நடந்த முக்கிய நிகழ்வுகளை நாங்க பகுப்பாய்வு செய்ய போறோம். சரியா சொன்னீங்க. அதாவது இந்த உரையாடலோட ஒரே நோக்கம் தகவல்களுக்கு பின்னாடி இருக்கிற நுட்பமான உண்மைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறது தான். எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த உலக வரைபடமும் அந்த எல்லையற்ற விண்வெளி நட்சத்திரங்களும் கூட இன்னைக்கு நாம பேச போற விஷயங்களோட பிரம்மாண்டத்தை உணர்த்துற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஏமா உணவுலக பந்தயமும் எப்போதுமே ஒன்னோடு ஒன்னு இணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் வலைப்பின்னல் மாதிரி தான். ஒரு முனையில நடக்கிற சிறு அதிர்வு மறுமுனையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு நாம விவாதிக்க போற மூலாதாரங்களை ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது அது உங்களுக்கு தெளிவா புரியும். உலகளாவிய புவிசார் அரசியல்ல ஏற்படுற முரண்பாடுகள் ஒரு பக்கம் உலக அச்சுறுத்திட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனித குலத்தோட அறிவியல் கண்டுபிடிப்புகளும் பிரபஞ்சத்தோட விந்தைகளும் நம்மள தொடர்ந்து வியப்புல ஆழ்த்திட்டே தான் இருக்கு. அதனால எந்த ஒரு தாமதமும் இன்றி நேரா விஷயத்துக்கு போயிடலாம். முதல்ல உலகத்தோட கவனத்தையும் தன் பக்கம் திருப்பி இருக்கிற மத்திய கிழக்கு பகுதிக்கு செல்வோம். ஆமா, ஈரான்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. இதுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஏதோ ஓரிரவுல திடீர்னு வெடித்த கோபம் கிடையாது. உண்மைதான். இது பிப்ரவரி 2026ல ஓமன்ல நடந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை எந்தவிதமான உடன்பாடும் இல்லாம தோல்வி அடைஞ்சதோட நேரடி தொடர்ச்சியா தான் நாம பார்க்க முடிகிறது. சர்வதேச அரசியல் அரங்குல இது ஏற்படுத்த போற அதிர்வலைகள் மிகப்பெரியவை. கண்டிப்பா. இந்த போர்ச்சூழலை நாம எந்த விதமான உணர்ச்சி வசப்படுதலும் இல்லாம ரொம்ப நடுநிலையான ஒரு பகுப்பாய்வு கண்ணோட்டத்தோட அணுக வேண்டியது அவசியம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானோட மிக முக்கியமான ராணுவ தடங்களையும் அணுசக்தி மையங்களையும் குறிவச்சு இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க. இதுல ஈரானோட உச்ச தலைவர் அயத்துல்லா அலி சமேனி உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தரப்புல முன்வைக்கப்படுற வாதம் என்னன்னா, அணுவாயுத பரவலை தடுப்பதற்கான தவிர்க்க முடியாத நடவடிக்கை இது அப்படின்னும், ஈரான் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் இந்த ஆபரேஷனோட முக்கிய நோக்கம்னு வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. அதே வேளையில ஈரானோட நிலைப்பாட்டையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். ஐக்கிய நாடுகள் சபையோட சாசன விதி 51 ஈரான் சுட்டி காட்டுறாங்க. இந்த விதியின்படி எந்த ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டுக்கும் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ளும் முழு உரிமை இருக்கு. ஆமா, அந்த உரிமையோட அடிப்படையில தான் தாங்கள் பதிலடி தாக்குதல்களை தொடுத்திருக்கோன்னு ஈரான் வாதிடுறாங்க. இந்த ரெண்டு வேறுபட்ட நியாயங்களும் சர்வதேச அரங்குல மிகப்பெரிய சட்ட மற்றும் தார்மீக விவாதங்களை உருவாக்கியிருக்கு. இது உங்களுக்கு ஏன் முக்கியம்? இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். ஏன்னா இந்த தாக்குதல்களோட புவிசார் அரசியல் விளைவுகள் நேரடியாக உலக பொருளாதாரத்தோட கழுத்து நெரிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தை கிட்டத்தட்ட மூடப்பட்ட நிலைக்கு சென்று விட்டது. சர்வதேச எரிசக்தி சந்தையை பின்தொடர்பவர்களுக்கு இதனுடைய வீரியம் ரொம்ப நல்லாவே புரியும். ஆமா, உலகத்தோட ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல சுமார் 20% இந்த குறுகிய கடல் பாதை வழியாதான் தினமும் பயணிக்குது. இந்த ஒற்றை பாதை முடங்கியதால ஒரே நாள்ல உலகளாவிய சந்தையில கச்சா எண்ணெய் விலை 13% உயர்ந்திருக்கு. ஒரு பீப்பாய் $80 தொட்டுடுச்சு. எரிபொருள் விலை ஏற்றம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த விநியோக சங்கிலியையும் பாதிச்சு உலகளாவிய பணவீக்கத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு பெரிய காரணி. பொருளாதார தாக்கத்தை விட இதுல ஏற்படுற மனித உயிரிழப்புகளும் எதிர்பாராத பேரழிவுகளும் தான் போரோட உண்மையான கொடூரத்தை காட்டுது. ஓமன் வளைகுடாவில் நடந்த அந்த துயரச் சம்பவத்தை எடுத்துக்கங்க. ரொம்ப சோகமான விஷயம் அது. மஸ்கட் அருகே கடல்ல அமைதியா தனது பயணத்தை மேற்கொண்டிருந்த எம்கேடி வியோம் அப்படிங்கிற வணிக எண்ணெய் கப்பல் மேல ஒரு ட்ரோன் படகு மூலமா எதிர்பாராத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்திருக்கார். சம்பந்தமே இல்லாத ஒரு போர்ல வணிக பணியில ஈடுபட்டிருந்த ஒரு மாலுமி பலியாகி இருக்கிறது போரோட குருட்டுத்தனமான அழிவை காட்டுது. இது மட்டும் இல்லாம போர்க்களத்துல நடக்கிற குழப்பங்களுக்கு மிக சிறந்த உதாரணமா குவைத்துல ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. குவைத் ராணுவத்தினர் தவறுதலா தங்களோட கூட்டாளி நாடான அமெரிக்காவோட 3 F-15 போர் விமானங்களையே சுட்டு வீழ்த்திருக்காங்க. இத ராணுவ மொழியில ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க.
எந்த அளவுக்கு அங்க ஒருங்கிணைப்பு குறைபாடும் அதீத பதற்றமும் நிலவுது அப்படிங்கிறதுக்கும் இந்த சம்பவம் ஒரு சான்று. இந்த பதற்றம் ராணுவத்தோட மட்டும் நின்னுடல, உலகளாவிய போக்குவரத்து துறையையும் இது பெரும் குழப்பத்துல ஆழ்த்திருக்கு. வான்வழியில ஏற்பட்டிருக்கிற பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமா ஏர் இண்டியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் ஆகிய இந்திய விமான நிறுவனங்கள் மட்டும் 350க்கும் மேற்பட்ட விமான சேவைகளை உடனடியா ரத்து செஞ்சிருக்காங்க. மாற்று பாதைகள்ல விமானங்களை இயக்குவது நடைமுறை சாத்தியம் இல்லாததால பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பல விமான நிலையங்கள்ல தவிப்புக்குள்ளாகியிருக்காங்க. இதுல சர்வதேச அளவுல புகழ்பெற்ற இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்துவும் ஒருவர். அவங்க துபாயில சிக்கிக் கொண்டதால பேட்மிண்டன் உலகத்தோட ரொம்ப உயரிய தொடரான ஆல் இங்கிலாந்து ஓபன் தொடர்ல இருந்து விலக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியிருக்காங்க. உலக அரசியல் முரண்பாடுகள் எப்படி ஒரு தனிப்பட்ட விளையாட்டு வீரரோட பல மாத கடின உழைப்பையும் கனவுகளையும் ஒரே நொடியில முடக்கி விடுது அப்படிங்கறத பார்க்கும்போது போரோட தாக்கம் எவ்வளவு பரவலானது அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது. இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. உலக போரோட பேரழிவுகள் அப்புறம் மனிதர்கள் உருவாக்குற பதற்றங்கள்ல இருந்து சற்று விலகி இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு வழங்குற ஒரு பேரதிசயத்தை பார்ப்போம். மார்ச் 3, 2026, அதாவது இன்றைய தினம் வானியல் ஆய்வாளர்களுக்கும் பிரபஞ்சத்தோட ரகசியங்களை ரசிக்கிறவங்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான நாள். இந்த ஆண்டின் முதல் முழு சந்திர கிரகணம் இன்னைக்குதான் நிகழ்கிறது. இந்திய நேரப்படி இது மதியம் 03:20 மணிக்கு தொடங்கி மாலை 06:47 மணி வரை நீடிக்குது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கிரகணத்தோட போது நிலவு ஏன் முழுவதுமா இருண்டு போகாம அடர்ந்த லத்த சிவப்பா மாறுது அப்படிங்கிறது தான். இதையே ரத்த நிலவு அப்படின்னு அழைக்கிறாங்க. இதில் வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் இதோட பின்னணியில உள்ள அறிவியல ரீலி சிதறல் அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் வரும்போது பூமியோட வளிமண்டலம் ஒரு மாபெரும் லென்ஸ் போல செயல்படுது. சூரிய ஒளி பூமியோட வளிமண்டலத்தின் வழியா ஊடுருவி செல்லும் போது குறைந்த அலைநீளம் கொண்ட நீல நிற ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தாலேயே சிதறடிக்கப்பட்டு விடுகின்றன. ஆனா அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற கதிர்கள் மட்டும் பூமியோட வளிமண்டலத்தை கடந்து வளைந்து நேராக பூமியோட நிழல்ல இருக்கிற சந்திரன் மேல விழுது. அதனாலதான் கிரகணத்தோட உச்சக்கட்டத்துல நிலவு அத்தனை சிவப்பாக காட்சியளிக்குது. அப்புறம் இதுல இன்னொரு நல்ல விஷயம், சூரிய கிரகணத்தின் போது ஏற்படுற கதிர்வீச்சு ஆபாயம் இதுல கிடையாது. எந்த பாதுகாப்பு கண்ணாடியும் தேவை இல்லாம வெறும் கண்ணால இந்த ரத்த நிலவை பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது. இந்தியாவுல இந்த வானியல் விந்தையை பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் ஆகிய இடங்கள்ல இருக்கிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அங்க இந்த முழு சந்திர கிரகணத்தை அதோட தொடக்கத்திலிருந்தே மிக தெளிவா பார்க்க முடியும். ஆனா இந்தியாவோட மத்த நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சந்திரன் அடிவானத்துல உதிக்கும் போதே, அதாவது மாலை 06:26 மணி அளவில கிரகணம் ஏற்கனவே தொடங்கி விட்டு இருக்கும். அதனால கிரகணத்தோட ஒரு பகுதியை மட்டுமே காண முடியும். வானியலாளர்கள் இதை மூன்ரைஸ் எக்லிப்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எப்படி பார்த்தாலும் சந்திரனோட சிவந்த நிறம் அடிவானத்துல தெரிவது ஒரு அற்புதமான காட்சியாகவே இருக்கும். இதை நாம இன்னொரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்க்கணும். கண்டிப்பா வானியல் அப்படிங்கிறது வெறும் கோள்களின் இயக்கம் மட்டும் இல்ல, அது பல நூற்றாண்டுகளா மனிதர்களோட கலாச்சாரத்தோடும் நம்பிக்கைகளோடும் பின்னி பிணைஞ்சிருக்கு. சரியா, 100 வருஷங்கள்ல முதல் முறையா ஒரு முழு சந்திர கிரகணமும் வண்ணங்களின் பண்டிகையான ஹோலியும் ஒரே நாள்ல இணைஞ்சிருக்கு. இது ரொம்ப அபூர்வமான காலச்சக்கரத்தின் சுழற்சி. இந்த கலாச்சார பின்னணியை புரிஞ்சுக்கும் போது ஏன் இது இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு விளங்கும். இந்து மத மரபுகளின்படி கிரகண நேரங்கள்ல சூதக் எனப்படும் பிரத்யேக நேரம் கடைபிடிக்கப்படும். இந்த நேரத்துல இயற்கையோட ஆற்றல் நிலையில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடிப்படையில வாரணாசியில உள்ள புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில், திருப்பதி ஏழுமலையான் கோயில் உள்ளிட்ட நாட்டோட பல முக்கிய கோயில்கள் சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்களின் தரிசனத்திற்காக மூடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அறிவியலாளர்கள் தொலைக்கீலிகளை வச்சு ரெய்லி சிதறலை ஆராய்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில மறுபக்கம் பாரம்பரிய நம்பிக்கைகள் அதோட வழியில செயல்படுது. மனித சமூகம் எப்படி அறிவியலையும் கலாச்சாரத்தையும் ஒருங்கே சுமந்து பயணிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். வானியல்லிருந்து மீண்டும் பூமிக்கு வருவோம். கிரகணங்கள் எப்படி சீராக நேர்கோட்ல இணைக்கிறதோ அதே போல சர்வதேச ராஜதந்திரமும் பல நேரங்கள்ல நேர்கோட்ல இணைய வேண்டியிருக்கு. கனடா பிரதமர் மார்க் கார்னி இந்தியா வந்திருக்கார். 2018க்கு பிறகு ஒரு கனடா பிரதமர் அரசுமுறை பயணமா இந்தியா வர்றது இதுவே முதல் முறை.
கடந்த பல வருஷங்களா இரு நாடுகளுக்கும் இடையிலிருந்து வந்த பல்வேறு ராஜதந்திர விரிசல்களையும் பனிப்போரையும் சரிசெய்யும் ஒரு மாபெரும் நகர்வா இது பார்க்கப்படுது. சர்வதேச அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல அப்படிங்கறத இந்த சந்திப்பு மீண்டும் நிரூபிக்குது. மிகச்சரியான பார்வை. வெறும் கைக்குலுக்களோட இந்த சந்திப்பு முடிந்து விடவில்லை. இரு நாடுகளோட பொருளாதாரத்தையும் இணைக்கிற மாபெரும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. கெனடிய நிறுவனமான கேமோக்கோவுக்கும் இந்திய அணுசக்தி துறைக்கும் இடையில 2.6 பில்லியன் கெனடியன் டாலர் மதிப்பிலான மிகப்பெரிய யுரேனியம் ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. நிலக்கரியை சார்ந்திருக்கிற இந்தியா படிப்படியா தூய எரிசக்திக்கு மாற முயன்று வர்ற இந்த காலகட்டத்துல அணு மின் நிலையங்களுக்கு தேவையான யுரேனியம் தடையின்றி கிடைப்பது இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும். அது மட்டும் இல்லாம சீபா எனப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளும் இப்ப மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை 50 பில்லியன் டாலர்களா உயர்த்தணும் அப்படிங்கிற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி தேவைகள் எப்படி இரு நாடுகளை ஒன்றிணைக்கிறது அப்படிங்கறத இந்த மார்க் கார்னியோட பயணம் தெளிவா காட்டுது. சர்வதேச அரசியல்ல இவ்ளோ பெரிய நகர்வுகள் நடந்துட்டு இருக்கிற அதே வேளையில இந்திய உள்நாட்டு அரசியல்லையும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் களம் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் வேகமா மாறி வருது. ஆளுங்கட்சியான திமுக தனது நீண்டகால கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு சீட்டு ஒதுக்கீடு தொடர்பா மார்ச் 3ஆம் தேதியை கெடுவா விதிச்சிருக்காங்க. தற்போதைய கள நிலவரப்படி திமுக 25 இடங்களை மட்டுமே ஒதுக்க முன்வருவதாகவும் ஆனா காங்கிரஸ் 40 இடங்களை கேட்பதாகவும் நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்குது. இதுக்கு நடுவுல நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஒரு புதிய மாற்று சக்தியா உருவெடுத்து இளைஞர்கள் மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வர்றதால பாரம்பரிய கூட்டணி கணக்குகள் எல்லாமே கேள்விக்குறியாயிருக்கு. எந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற முடிவுகள் அடுத்த சில வாரங்கள்ல தமிழக அரசியலோட திசையையே மாற்றக்கூடும். அரசியல் நகர்வுகளை தாண்டி நிர்வாக ரீதியா நாம கவனிக்க வேண்டிய சில முக்கிய உள்நாட்டு பிரச்சனைகளும் நிகழ்ந்திருக்கு. ஆமா, மகாராஷ்டிராவோட பால்கர் மாவட்டத்துல உள்ள ஒரு தொழிற்சாலையில எதிர்பாராத விதமா ஏற்பட்ட ஆபத்தான வாயு கசிவால நள்ளிரவுல சுமார் 2600 பேர் அவசரமா பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. தொழில் நகரங்கள்ல இருக்கிற பாதுகாப்பு விதிமுறைகள் அப்புறம் பேரிடர் மேலாண்மை குறித்த மிக முக்கியமான கேள்விகளை இந்த சம்பவம் மீண்டும் பொதுவெளியில எழுப்பியிருக்கு. அதே சமயம் மருத்துவத்துறையிலையும் ஒரு முக்கியமான நிர்வாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. தேசிய மருத்துவ ஆணையம் மருத்துவ கல்லூரிகளுக்கு மிக கடுமையான வெளிப்படையான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. உள்கட்டமைப்பு மற்றும் அங்கீகாரம் பெறுவதற்காக சில கல்லூரிகள் நோயில்லாத போலி நோயாளிகளை மருத்துவமனைகள்ல அனுமதிப்பதாக வந்த புகாரை எடுத்து இது நிரூபிக்கப்பட்டால் அந்த மருத்துவ கல்லூரிகளோட உரிமம் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும்னு அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட மருத்துவ கல்வி தரத்தை உலகளாவிய தரத்துக்கு உயர்த்துவதற்காக ஒரு அவசியமான மற்றும் கடுமையான நடவடிக்கை இது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அரசியல் கூட்டணிகள், பொருளாதார ஒப்பந்தங்கள் மற்றும் உலகளாவிய போர்களுக்கு நடுவே மனித குலத்தோட உண்மையான பரிணாம வளர்ச்சி எங்கு நடக்கிறது? அதற்கான விடை அறிவியல்லையும் மருத்துவத்திலையும் நாம நிகழ்த்தி வர்ற சாதனைகள்ல தான் இருக்கு. அண்டார்டிகாவில சர்வதேச விஞ்ஞானிகள் குழுவால் முன்னெடுக்கப்படும் ஸ்வைஸ் 2C திட்டம் தற்போது ஒரு கற்பனைக்கு எட்டாத அறிவியல் சாதனையை படைச்சிருக்கு. பல மில்லியன் ஆண்டுகளா புதைந்து கிடந்த பனி உருளைகளை ஆய்வாளர்கள் வெற்றிகரமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பனி உருளைகள் வெறும் உறைந்த தண்ணீர் அல்ல. அவை 23 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பூமியோட பருவநிலை ரகசியங்களை பாதுகாத்து வைத்திருக்கும் காலப்பெட்டகங்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உலக வெப்பநிலை இன்றைய அளவை விட வெறும் 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்த போதே அண்டார்டிகாவோட பனிப்பாறைகள் எந்த அளவுக்கு உருகியிருந்தது அப்படிங்கிறதற்கான தெளிவான ஆதாரங்கள் இதுல கிடைச்சிருக்கு. நாம இன்று சந்தித்து வர்ற பருவநிலை மாற்றத்தோட வீரியம் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத 23 மில்லியன் ஆண்டு பழமையான பனி நமக்கு எச்சரிக்கையா சொல்லுது. அந்த வரலாற்று எச்சரிக்கை ஒரு பக்கம் இருக்க, மருத்துவத்துறையில இன்னைக்கு மனித குலம் அடைந்துள்ள ஒரு மாபெரும் புரட்சியை நினைத்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. உலகெங்கிலும் 15 நாடுகள்ல பல்லாயிரக்கணக்கான நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆர்டிஸ்ட்ரி-1 அப்படிங்கிற மாபெரும் HIV மருத்துவ ஆய்வோட இறுதி முடிவுகள் இப்ப வெளியாயிருக்கு. பல தசாப்தங்களா HIV நோயாளிகள் நாள்தோறும் பலவிதமான மாத்திரைகளை விழுங்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ
பிக்டக்ராவிர் மற்றும் லெனகாவிவிர்னு அழைக்கப்படுற 2 மருந்துகளின் கலவையால் உருவாக்கப்பட்ட ஒற்றை மாத்திரை மூலம் 96% HIV பாதிப்பு முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது மருத்துவ உலகில ஒரு இமாலய சாதனை. ஒரு ஒற்றை மாத்திரை பல்லாயிரக்கணக்கான மக்களோட வாழ்நாளை நீட்டித்து அவங்களோட தினசரி சிரமங்களை குறைச்சிருக்கு. மருத்துவ புரட்சி HIVயோட நின்னுடல. புற்றுநோய் சிகிச்சையிலையும், அதுவும் குறிப்பா சிகிச்சையளிக்க ரொம்ப சவாலான TNPC எனப்படும் மிக கொடிய மார்பக புற்றுநோய் சிகிச்சையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. இது ஏன் சவாலானது அப்படின்னா, பொதுவான புற்றுநோய் மருந்துகளுக்கு கட்டுப்படுற எந்த ஒரு ஹார்மோன் ஏற்பிகளும் இந்த TNPC செல்கள்ல இருக்காது. ஆனா முன்ரோனியா ஹென்றி அப்படிங்கிற ஒரு சாதாரண தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட DHL11 அப்படிங்கிற புதிய மூலக்கூறு இந்த TNPC புற்றுநோய் செல்களை குறிவைத்து தானாகவே அழியச் செய்யுது அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் இப்ப கண்டறிஞ்சிருக்காங்க. இயற்கையிலேயே ஒரு கொடிய நோயை அழிக்கும் மருந்து ஒளிந்திருப்பதை அறிவியல் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு. ஒரு பக்கம் நுண்ணிய மூலக்கூறுகள்ல நாம ஆச்சரியங்களை தேடிட்டு இருக்கிற வேளையில, மறுபக்கம் பல ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள விண்வெளியிலையும் நம்ம புதிய ரகசியங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். பெர்சியஸ் கிளஸ்டர் பகுதியில கோஸ்ட் கேலக்சி என்று அழைக்கப்படும் CTG2 என்ற ஒரு புதிய பால்வெளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதோட சிறப்பு என்னன்னா, இதுல நட்சத்திரங்கள் மிக மிக குறைவு. இது 99% நம்ம கண்களால் பார்க்க முடியாத கரும்பொருளால் ஆனது. பிரபஞ்சத்தோட பெரும்பாலான பகுதிகள் இன்னும் நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கு அப்படிங்கிறத இந்த கண்டுபிடிப்பு உணர்த்துது. அறிவியலோட ஆழத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் மனிதர்களோட உணர்ச்சிகள் கொட்டி கிடக்கிற விளையாட்டு உலகத்துக்கு வருவோம். ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இப்போ அதோட இறுதி கட்டத்தை எட்டி ரசிகர்களோட நாடு துடிப்பை எகிர செஞ்சிருக்கு. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல நடந்த சூப்பர் 8 சுற்றுல பலம் வாய்ந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு மிக கம்பீரமா முன்னேறி இருக்காங்க. இதுல சஞ்சு சாம்சனோட ஆட்டம் ஒரு தனித்துவமான காவியம் என்றே சொல்லலாம். ஆட்டமிழக்காம அவர் அடித்த அந்த 97 ரன்கள் வெறும் பவுண்டரிகளும் சிக்ஸர்களும் மட்டுமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த பேட்டிங் டெக்னிக். ஆட்டத்தோட அழுத்தத்தை தன்னுக்குள் ஈர்த்து கொண்டு இந்திய அணியின் வெற்றிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அவர் மாறினார். அடுத்து அரையிறுதியில இந்தியா இங்கிலாந்து எதிர்கொள்ள போகுது. இந்த அரையிறுதி ஆட்டத்தோட வரலாற்று பின்னணியை பார்த்தா எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். ஆமா, இதற்கு முந்தைய T20 உலகக்கோப்பைகளோட வரலாற்றை எடுத்து பார்த்தா, இந்தியா இங்கிலாந்து அரையிறுதியில மோதின தொடர்கள்ல அந்த போட்டியில வென்ற அணியே இறுதியில உலகக்கோப்பையும் முத்தமிட்டிருக்காங்க. அந்த வரலாற்று புள்ளி விவரம் இந்த அரையிறுதி ஆட்டத்தை ஒரு இறுதிப் போட்டிக்கு இணையான அழுத்தத்தை கொடுக்குது. ஒரு பக்கம் கிரிக்கெட் களம் அனல் பறக்க, மறுபக்கம் உலகெங்கிலும் உள்ள மல்யுத்த ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்துற ஒரு செய்தியும் வந்திருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு WWE ரா நிகழ்ச்சியில ரோமன் ரெய்ன்ஸ் தனது அசைக்க முடியாத ஆளுமையுடன் அதிரணியா மீண்டும் களமிறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டாமினிக் மிஸ்டீரியோவை ஒரு கடுமையான போட்டியில வீழ்த்தி பென்டா புதிய இன்டர்கான்டினென்டல் சாம்பியனா மகுடம் சூடியிருக்கார். சர்வதேச களத்துல இத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் விளையாட்டு உலகம் எப்போதுமே தம் பங்குக்கு மனிதர்களை ஒன்றிணைத்து விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாம இயங்கிட்டு தான் இருக்கு. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்று நாம பலதரப்பட்ட மூலாதாரங்களை ஒருங்கிணைத்து பல விஷயங்களை மிக ஆழமா அலசியிருக்கோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மனித இயல்போட மிக பெரிய முரண்பாடு நமக்கு புரியுது. ஒரு பக்கம் மத்திய கிழக்குல ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேர்ல நாடுகள் தங்களுக்குள் அதிகாரத்துக்காக போரிட்டு ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கி உலக பொருளாதாரத்தையும் விலைமதிப்பற்ற மனித உயிர்களையும் அழிவை நோக்கி இழுத்து செல்றாங்க. ஆனா மறுபக்கம் அதே மனித இனம் ஆர்டிஸ்ட்ரி-1 மூலம் HIV-யை கட்டுப்படுத்தவும், DHL1 மூலக்கூறு மூலம் கொடிய புற்றுநோயை குணப்படுத்தவும் இரவு பகலா உழைத்து மாபெரும் சாதனைகளை செய்யுது. ஆண்டார்டிகாவோட 23 மில்லியன் ஆண்டு பழமையான பனிப்பாறைகளை தோண்டி நமது எதிர்கால பருவநிலையை காக்க போராடுது. விண்வெளியில 99% கரம்பொருளால் ஆன கோஸ்ட் கேலக்சியா ஆராயுது. அழிக்கும் சக்தியும் நாமே, அதை காக்கும் சக்தியும் நாமே அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துது. அது ஒரு மிகச்சிறந்த தொகுப்பு. இன்று நாம விவாதித்த இந்த மூலாதாரங்களின் அடிப்படையில இதுவரை நாம நேரடியாக பேசாத, ஆனா நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்விய உங்களை நோக்கி நான் முன்வைக்க விரும்புறேன். சற்று சிந்தித்து பாருங்கள். உலகை அச்சுறுத்தும் மிகவும் கொடிய மார்பக புற்றுநோயை அழிக்கும் மாபெரும் ஆற்றல் முன்ரோனியா ஹென்றி என்ற ஒரு சாதாரண தாவரத்தின் மூலக்கூறில் மிக அமைதியாக மறைந்திருக்கிறது. அதே போல
நமது மனித குலத்தின் ஒட்டுமொத்த எதிர்கால பருவநிலையை காப்பதற்கான விடை 23 மில்லியன் ஆண்டுகள் பழமையான அண்டார்டிகாவின் அமைதியான பனிப்பாறைகளில் புதைந்திருக்கிறது. இன்று நான் மத்திய கிழக்கிலோ அல்லது வேறெங்குமோ எதிர்கொள்ளும் இந்த மிகப்பெரிய உலகளாவிய போர்களுக்கும் மனித உயிர்களை பழிவாங்கும் தீர்க்க முடியாத அரசியல் சிக்கல்களுக்கும் விடை அதிகாரத்தை விரிவுபடுத்துவதில் இல்லை. அதற்கு பதிலாக இயற்கையையும் நமது வரலாற்றையும் நாம் சற்று அமைதியாக உற்று நோக்கினால் அந்த விடை கிடைத்து விடாதா? ஒருவரையொருவர் அழிக்க நவீன ஆயுதங்களை தேடுவதற்கு பதிலாக இயற்கையின் ரகசியங்களை நாம் ஆராயத் தொடங்கினால் இந்த உலகம் அதைவிட அமைதியானதாக, அதற்கும் மேலான அழகானதாக இருக்காதா? இந்த மிக ஆழமான அதே சமயம் அவசியமான சிந்தனையோடு உங்கள் அப்படியே விட்டுவிடுகிறோம். இந்த முரண்பாடுகளும் அதை தாண்டிய எல்லையற்ற ஆச்சரியங்களும் நிறைந்த உலகத்தை நீங்க உங்க தனிப்பட்ட பார்வையில எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத உங்களுக்குள்ளேயே அசை போட்டு பாருங்க. பல்வேறு மூலாதாரங்கள்ல இருந்து திரட்டப்பட்ட இந்த தகவல்களை அறிந்து கொள்ள உங்களின் பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவிட்டதற்கு நன்றி. இது ஒரு மிகச் சிறந்த புத்தகத்தை ஆழமாக படித்து முடித்த திருப்தியை உங்களுக்கு அளித்திருக்கும்னு நாங்க உறுதியா நம்புறோம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்.